सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संश्रयः। எத்தனாவது ஸ்லோகம் பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? 534. 33 படிப்போம், அப்புறம் 34. भानुनेव जगत् सर्वं भासते यस्य तेजसा अनात्मकमसत्तुच्छं किं नु तस्यावभासकम्। वेदशास्त्रः पुराणानि भूतानि सकलान्यपि येनार्थवन्ति तं किन्नो विज्ञातारं प्रकाशयेत्। बैटरी ठीक கேட்கறதில்ல. அப்போ போன கிளாஸ்ல நம்ம ஒரு முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதை திரும்பியும் ஒரு சின்ன சுருக்கத்தை பார்த்துட்டு நம்ம போகணுங்கிற அபிப்பிராயப்பட்டோம். சரியா? இப்போ பெட்டரா இருக்கா? நல்லா கேட்கறதில்ல? வெரி குட். நமக்கு நம்மளுடைய இந்த ஷரீர அமைப்பு, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஷரீர அமைப்பில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் எப்படி அனுபவம் ஏற்படுறது, எப்படி நமக்கு உலகத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் இந்திரியம் சொல்கிறோம், ஞானேந்திரியம் சொல்கிறோம். அந்த ஞானேந்திரியம் அப்படிங்கிற விஷயத்தில் சப்தம் கொடுக்கக்கூடிய பொருள், ரூபம் வண்ணம் அது கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், ஸ்பரிஷம் அதோடைய கொடுக்கக்கூடிய, அது எதனால் ஏற்படுறதோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி சப்த ரூப ஸ்பரிஷ ரச்ச கந்தம். ஸோ ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, டச்சு இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் ரிசீவ் பண்ணணும். ஒருத்தருக்கு காது கேட்கல அப்படின்னா என்ன ஆகிறது? காது கேட்கல அப்படின்னா சப்தம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னே அவளுக்கு தெரியாமல் இருக்கு. நேச்சுரலாக அதோடைய நாலேஜ் கிடையாது நமக்கு. இப்போ மணி அடிக்கிற சத்தம், பேசுகிற சத்தம், எந்த சப்தமும் கேட்காது. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்திரியம், இந்த இந்திரியமானது எப்படி இருக்கு? அந்த இந்திரியமானது அறிவை ரிசீவ் பண்றக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, கருவியாக இருக்குது, டூலாக இருக்கிறது. அதற்கு என்ன பேரு அப்படின்னாக்க பிரமாணம் அப்படின்னு பேர். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால ஓம் ஓம் ஒரே நிமிஷம்.
இப்போ இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, அதற்கு பேரு பிரமாணம். அப்போ இது பிரமாணமா இருக்கும்போது எதை பத்தின அறிவு கொடுக்கறது அப்படிங்கிறது அது பிரமேயமா இருக்குது. ஸோ இந்த வேர்டு புரியறது இல்லை. எதை பத்தி அறிவு, எதுனால அறிவு ஏற்படுறது, இது ரெண்டு விஷயம். பிரமாணம், பிரமேயம். பிரமேயம்னா பொருள், ஒரு ஆப்ஜெக்டா இருக்கிறது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வேதம் என்ன பண்றது அப்படின்னா, எதெல்லாம் எனக்கு அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறதுங்கிறது டிஃபைன் பண்றது. இப்ப ரொம்ப டைரக்ட் சிம்பிளா என்ன அப்படின்னா, அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் கலர் பத்தி கேட்போம். இது என்ன கலர் அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம், இது கண்ணில் தெரியறது பார்க்கணும். நான் பேசுறது கேட்கறதுன்னா கேட்கறது, நம்ம ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி காத்து, ரொம்ப சில்லுன்னு காத்து அடிச்சதுன்னா நமக்கு ஸ்பரிஷத்துல தெரியுது. கரெக்டா? சப்போஸ் அந்த பக்கம் பிரசாதம் கொடுக்குறா அப்படின்னா நமக்கு என்ன ஆகுறது, கிளாஸ்ல ஓ இன்னைக்கு இந்த பிரசாதம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் ஒரு ஒரு வியாபகம் இருக்கு, பர்வேஷன் இருக்குது. இப்போ இங்க உட்காந்துட்டே நீங்க மாஸ்க் போட்டுன்னா மேபி கொஞ்சம் வாசனை கம்மியா வருமோன்னு பர்வேஷன் இருக்குது. இங்க உட்காந்துட்டே நமக்கு அங்க இருக்கக்கூடிய பிரசாதம் இல்ல அங்க கேட்கக்கூடிய மணி, இந்த விஷயத்தை நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது. இப்போ இது கண்ணு, மூக்கு, காது, தோல், அப்புறம் நாக்கு. இந்த 5 இடத்தில் இதனால் ஏற்படக்கூடிய, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி, கேட்கும் சக்தி, நுகரும் சக்தி, அந்த மாதிரி இந்த பஞ்ச பிரமாணம் அல்லது இதற்கு பேரு டைரக்டா நாலேஜ் கொடுக்கறதுனால, முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை நாலேஜ் கொடுக்கறதுனால பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். புரியுறது இல்ல? ஞானேந்திரியம் சொல்றோம், பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்றோம், அல்லது பஞ்ச பிரமாணம்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு சத்தம் வண்டி போற சத்தம் கேட்கறது. கரெக்டா? வண்டி போற சத்தம் கேட்டு, என்னது இவ்வளோ ஃபாஸ்டா போறான் ஆட்டோக்காரன் அப்படின்னு ஆட்டோன்னு டிரைவ் பண்றோம். சத்தம் கேட்டது, அது இருக்கிற சத்தம் ரிசீவ் பண்ணது, அது ஆட்டோ தான், ஸ்கூட்டர் இல்ல பஸ் இல்ல அப்படின்னு ஒரு லெவல்ல டிரைவ் பண்றோம். கரெக்டா? அப்புறம் காத்தாலேருந்து பார்த்த உடனே ஃபுல்லா மழை கொட்டிருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? மழை கொட்டும் போது பார்க்கல, எப்படி மழைன்னு கொட்டுறோம்? சரி, ஃபுல்லா ஜலம். எப்படிப்பட்ட ஜலமா இருக்கிறது? யாரோ கொட்டிட்டு போனாங்கன்னா அப்படி இல்லை, ஃபுல்லா மழை கொட்டின விஷயம் நம்மளால இன்ஃபர் பண்ண முடியாது, அனுமானம் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ பிரத்யக்ஷம் எப்போ எப்படி அனுமானம் பண்ண முடியாது அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே அந்த ஆட்டோ அதோடைய சப்தம் எல்லாம் பிரத்யக்ஷமா நான் ரிசீவ் பண்ணதுனால என்னால அது அனுமானம் பண்ணி இன்ஃபர் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. இது ரெண்டாவது பிரமாணம், இரண்டாம் வழி. நாலேஜ் எப்படி ரிசீவ் பண்ண முடியும்னு பார்க்குறோம். ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா உடம்பு முடியல அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பார்ப்பார் இல்லையா? அப்புறம் பிபி பார்ப்பார். கரெக்டா? அப்புறம் ஒரு ஒரு கொஸ்டினா கேட்பார். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், இப்போ என்ன பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. இப்ப என்ன தெரியுமா நிலைமை? டாக்டரும் அவ்வளோ கேட்கறது இல்லை, நம்மளும் டாக்டர்கிட்ட போறது இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போனேன்னா அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? தலைக்கு ஹெல்மெட் தான் போட்டுக்கல. அவரை கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுட்டாருன்னா அவர் அப்படியே அங்க அமுச்சுடலாம். இது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. தலை, மூஞ்சி, காது, கண்ணு ரெண்டு தெரியறது, அதுவும் கண்ணாடி க்ளோஸா போட்டுண்டு அது மேல ஷீல்டு போட்டுண்டு இப்படி போட்டுண்டு இந்த ட்ரெஸ் போட்டுண்டு அங்க உட்காந்து வைக்கிறார். என்ன என்ன அப்படியே சொல்லுங்க அப்படின்றார். கோல்டு, கொஞ்சம் உடம்பு வலியா இருக்கு.
ஓகே, அப்படியே அங்கேயே வெயிட் பண்ணுங்க, அப்படியே போங்க, பணத்தை அங்க போட்டுடுங்க. ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஏன்னா அவ்வளோ பயம். கொரோனானால பக்கத்திலே வர விடுறது இல்லை. ஏத்தியா ஒரு மாத்திரையை போட்டு எப்படியா சரியாக ஏதோ ஒன்று பண்ணி பக்கத்துல மட்டும் வந்துடாத. நல்ல வேலை ஏதோ வேக்சின் தான் அவருக்கு போட்டு விட்டா, அதனால கொஞ்சம் பெட்டரா ட்ரீட்மெண்ட் பார்ப்பான்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னொன்னா இன்ஃபர் பண்ணி 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 என்ன பண்றாரு அவருக்கு பிரத்யட்சமா இல்லாத ஒரு விஷயத்த ஃபர்தரா டிரைவ் பண்றாரு. அனுமானம் மட்டும் இல்லாம அதுலேருந்து இன்னும் ஒரு லெவல் ஃபர்தரா டிரைவ் பண்றாரு. அர்த்தாபத்தின்னு பேர் அதுக்கு. பிரத்யக்ஷ, அனுமான, அர்த்தாபத்தி. இன்ஃபர் பண்றது, அந்த இன்ஃபரன்ஸ்ல இருந்து ஃபர்தரா டெட்யூஸ் பண்றது, இன்னும் ஆழமாக அதை பண்ணக்கூடிய விஷயம். இதற்கு டெக்னிக்கலா நிறைய டெஃபினேஷன் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம அப்புறமா ஒரு காலத்துல இதை டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ என்ன ரெலவென்ட்னா இது மூணும் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு உபமான பிரமாணம் அப்படின்னா ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லுவோம். இப்போ குழந்தையெல்லாம் எருமை மாடு பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. அவளுக்கெல்லாம் அனுபவமே இல்லை. ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? காட்டு எருமை அப்படின்னு சொல்லும்போது இந்த காட்டு எருமை எப்படி இருக்கும்னு குழந்தை கேட்டதுன்னா, இங்க பாரு, அங்க பாக்குறல்ல அந்த எருமை மாடு, அந்த எருமை மாடு மாதிரி ஒரு 2 மடங்கு சைஸுக்கு கொம்பெல்லாம் வச்சுட்டு அப்படி ஒண்ணு இருக்கும், இன்னும் கருப்பா இருக்கும், எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்லாம் சொன்னோம். அப்படின்னா அப்போ இந்த 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 ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒன்னொன்னத்தை நம்ம விவரிக்கிறோம். புரியுறதா? அது உபமான பிரமாணம். அனுபலப்தி பிரமாணம் 5வது. என்ன 5வது அனுபலப்தி பிரமாணம் அப்படின்னா, இங்க யானை இல்லை. கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இங்க யானைங்கிறது இல்லை. அப்போ இந்த இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் அதுவும் ஒரு, ஏன்னா இத்தனை நேரம் பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி, உபலப்தினா ஏதோ ஒரு இருக்கிற விஷயத்தை வச்சு சொன்னோம். இருக்கிற விஷயத்த அறிவோட அதுல இருந்து ஃபர்தரா நம்ம ரெடியூஸ் பண்ணி சொன்னோம். கரெக்டா? அப்போ ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றதுக்கு அது ஒரு பிரமாணமா இருக்கு. இங்க யானை இல்லை, இங்க இப்போ வெயில் இல்லை, அப்படி சொல்றது அனுபலப்தி பிரமாணம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் 5 விஷயம் சரீரத்தை வச்சு சொல்றோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஃபர்தரா இந்த 5 பிரமாணமானது இருக்கு. புரியுறதா? அப்போ இன்னொரு பிரமாணம் கடைசியா என்னன்னா, 6வது அறிவை கொடுக்கக்கூடிய கருவி என்னதுன்னா சப்த பிரமாணம். எது சப்த பிரமாணம்? நமக்கு தெரியுமா தெரியாதா? சப்த பிரமாணம் எது? சப்த பிரமாணம். பிரமாணம்னா என்னன்னு தெரியும்? சப்த பிரமாணம்னா என்ன? அந்த சப்தம் இல்ல. ஸ்ருதி, முக்கியமா ஸ்ருதி, உபனிஷத். இந்த இடத்துல சப்தம்னு குறிப்பிடுறது சத்தம் கிடையாது, சொல், அதனுடைய அர்த்தம். சப்தத்துக்கு 2 மீனிங் இருக்கு. சப்தம்னா சத்தம்னு ஒரு இது இருக்கு, சப்தம்னா சொல், அதோடைய அர்த்தம். புரியுறது? இப்ப வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம்னு சொல்றது அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது சப்த பிரமாணமா இருக்கு. அப்போ நம்ம சாஸ்திரத்தை படிக்கிறது மூலியமாக உபனிஷத், ஸ்ருதி, அது ஸ்ருதியாக இருக்கிறது. ஸ்மிருதி, ஸ்மிருதினா பகவத்கீதா, ஸ்ருதியில இருக்கக்கூடிய விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதை நிரூபணம் பண்றக்கூடிய பிரம்மசூத்திரம் இருக்கிறது. இதுதான் பிரஸ்தானத்ரயம்னு சொல்லுவோம். இந்த பிரஸ்தானத்ரயம் நமக்கு பிரமாணமா இருக்கிறது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரகரண கிரந்தம் என்ன அப்படின்னா, ஒரு சப்தம், ஆத்மா, அகம், அகம் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற அந்த சப்தத்துடைய அர்த்தத்தினால நமக்கு
அறிவு ஏற்படுறது, அல்லது அஞ்ஞானம் நீங்கிறது, இக்னரன்ஸ் ரிமூவ் ஆகிறது. அப்ப எப்படி நமக்கு கண்ணு மூக்கு காது நமக்கு இருக்கோ, அதே போல இந்த சாஸ்திரம்னு இந்த பிரஸ்தானத்திலையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா கிரந்தமும் எப்படி இருக்கிறது, நமக்கு பிரமாணமா இருக்கு. டைரக்டா நமக்கு நாலேஜை கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. இது பேசிக். இதெல்லாம் பிரமாணம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விவரணம். அப்புறம் எல்லாத்துக்கும் எல்லா பிரமாணம் என்ன பண்றது, முக்கியமா இந்த உலகத்துடைய அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டோம்னா அதெல்லாம் ஆப்ஜெக்டோடைய பிரமேயத்துடைய அறிவு எனக்கு கொடுக்குறது. சரியா? இன்னொரு ரூல் என்ன நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய விஷயம், இப்ப சப்ஜெக்டுக்கு வந்தோம்னா, இது வெள்ளை கலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குளிச்சுட்டு வந்தாதான் தெரியும். 10 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பார்த்தா தெரியும். அப்படிலாம் எந்த வேதோக்த நிபந்தனை கிடையாது. எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. கருவியை யூஸ் பண்ணோம்னா அறிவு நேச்சுரலா இருக்கிறது. நான் பார்ப்பேன், ஆனா அது எனக்கு தெரியக்கூடாது. கிளாப் அடிக்க சொன்னேன் போன கிளாஸ். கிளாப் பண்ண சொன்னா தட்டுவேன், கை தட்டுவேன், ஆனா சத்தம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அப்போ என்னுடைய வில்லு இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு அந்த சுயேட்சையும் அதுக்கு கிடையாது. ஸோ எந்த விதமான நிபந்தனையற்ற வில்லும் வேலை செய்யாத ஒரு விஷயமா இருக்குன்னா அது பிரமாணமா இருக்கு. ஃபர்தரா என்ன அப்படின்னா, காதால கலரை ரிசீவ் பண்ண முடியாது, கண்ணால சத்தத்தை கேட்க முடியாது. அப்போ வரக்கூடிய சப்தத்துடைய கேட்கிற அந்த சத்தமானது இந்த ஒரு பிரமாணத்தினால தான் அறிவை கொடுக்க முடியும். ரூபமானது கண்ணு சக்ஷு அப்படிங்கிற பிரமாணத்தினால தான் அந்த அறிவு ஏற்பட முடியும். இது வெள்ளை கலர் இல்லை அப்படின்னு காதுனால அந்த அறிவினால இந்த வெள்ளை கலரை நிஷேதம் பண்ண முடியாது. அப்போ ஒரு பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவு எப்படி இருக்கிறது அப்படின்னா யுனிக்கா இருக்கிறது. அதை நீக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. வேற ஒரு பிரமாணம் அதை நீக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. புரியுதா? இது எல்லாம் விஷயம். அப்போ இந்த பிரமாணம் பிரமேயத்தோட அறிவு கொடுக்குறது. ஒரு அறிவு ஏற்படுறதுன்னா அதுல ஒரு பிரமாணம் இருக்கணும், ஒரு பிரமேயம் இருந்தாகணும். இது ஒரு விஷயம். அப்போ அப்புறம் இதுல எந்த விதமான வில்லோ நிபந்தனையோ இதற்கு கிடையாது. ஸோ இதை இந்த விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சப்த பிரமாணம். சப்த பிரமாணம் சப்த பிரமாணம் சாஸ்திரத்துடைய பலவிதமான வார்த்தைகளுடைய அர்த்தம் புரியறதுனால நான், இந்த உலகம், ஈஸ்வரன் இதை பற்றின இருக்கக்கூடிய எல்லா விதமான தவறான கருத்து நீங்கி நான் யாருங்கிற அறியாமையும் சேர்ந்து நீங்கி நான் யாருங்கிற அறிவு நேச்சுரலா ஏற்படுறது. அப்போ இக்னரன்ஸை ரிமூவ் பண்றது, இக்னரன்ஸை நீக்கிறது தான் பிரமாணத்துடைய ஒரே வேலை. வெளியில இருக்கக்கூடிய இந்த மைக்கு, அந்த பெஞ்சு, அந்த சேரு, இந்த பில்டிங் அப்படிங்கிற விஷயத்திற்குன்னா பிரச்சனை இல்லை, எதிர்க்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது. ஆனா சப்த பிரமாணத்துடைய விஷயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா அது என்ன பற்றின விஷயமா இருக்கு. நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு என்ன அறிவு தேவையோ அது சாஸ்திரத்துடைய சப்த விஷயம் கொடுக்கறது, அர்த்தம் கொடுக்கறது. இப்போ ஆத்மா அப்படின்னா கொஞ்சம் காட்டலாம்னா காட்ட முடியாது. அதுக்குதான் அந்த உதாரணம் கொடுக்குறோம். கண்ணை உன் கண்ணாலேயே பார்க்க முடியுமா? நான் முடியாது. எப்படிதான் சுழட்டினாலும் கண்ணை, ஒரிஜினல் கண்ணை கண்ணாடியில பார்க்கறது இல்லை. இந்த கண்ணை இந்த கண்ணாலேயே பார்க்க முடியும்னா முடியாது. அப்போ யாரை பத்தி இந்த பிரமாணம் சொல்றதோ அந்த அறிவு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்டாக இருக்க முடியாது. அதனால ஆத்மா எப்படிப்பட்டது? அப்பிரமேயம். அப்பிரமேயம்னு சொல்லிட்டாலே இந்த பஞ்ச பிரமாணம் கொடுக்கக்கூடிய
அறிவு எல்லாம் பிரமேயத்தை பத்தின அறிவு கொடுக்கறது. சப்த பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவு எப்படி இருக்கிறதுன்னா அது ஒரு பிரமேயத்துடைய அறிவு கொடுக்கல. எதை பத்தின அறிவு கொடுக்கறது? பிரமாத்தா பத்தின அறிவை கொடுக்கறது. யாரு பிரமாத்தா? இப்போ மூணாவதா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். பிரமாணம் பிரமேயம் பார்த்தோம். மூணாவதா பிரமாத்தா. மாரியாத்தா, காளியாத்தா, அது மாதிரி பிரமாத்தா. அப்போ பிரமாத்தான்னா யாரு இல்லையா? அப்போ யாருக்கு இந்த அறிவு ஏற்படுறது? பிரமேயம், பிரமாணம், அப்புறம் பிரமாத்தா. யாருடைய பிரமாணம்? யாருக்கு இந்த பிரமேயத்துடைய அறிவு ஏற்படுறது? அவன் பிரமாத்தா. அந்த பிரமாத்தா எப்படி சொன்னோம்? சிதாபாசகான்னு சொன்னோம். நீங்க என்ன பண்ணிருப்பேன்? ஒரு வாரம் டைம் இருந்திருக்கு. எங்கெல்லாம் நம்ம சிதாபாசத்தை பத்தி படிச்சிருக்கோன்னு ரெஃபர் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருப்பேன். அப்பதான் அவர் எடுக்கும்போது நமக்கு சுலபமா புரியும், அவருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நீங்க படிச்சுட்டு வந்திருப்பேன். அப்போ சிதாபாசகா அப்படின்னாக்க என்னன்னு படிச்சோம்? புரியுறதா? சைத்தன்யம் சர்வ வியாபி சர்வகதம், எல்லாமாக எல்லா இடத்துலையும் வியாபித்து நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சைத்தன்யம். இந்த சரீரம், அங்க சூக்ஷ்ம சரீரம், அந்த நுட்பமான மனசுல வெளிப்படக்கூடிய, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய, ஏன்னா சரீரம் மனசு எல்லாம் ஜடம். கரெக்டா? அந்த ஜட வஸ்து ஆக்டிவா எல்லாம் செய்யணும், பேசணும், பார்க்கணும், நான் சொல்லணும், எல்லாம் பண்ணணும்னா அங்க ஒரு சேத்தனத்துவம் இருக்கணும். அந்த சேத்தனத்துவத்தை எப்படி சாஸ்திரம் சொல்றதுன்னா அந்த சைத்தன்யம் அங்க மனசுல பிரதிபலிக்கிறது. எப்படி அங்க வெளியில ஒரு பெரிய கண்ணாடி வச்சேன்னா காத்தால நேரத்துல அந்த கண்ணாடியிலேருந்து இங்க ஒரு வெளிச்சம் நேச்சுரலா பிரகாசமா அந்த கண்ணாடியிலேருந்து வெளிச்சம் வருதுன்னு சொல்லுவோம். ஆனா கண்ணாடிக்கு சொந்தமாக வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஆனா சூரிய வெளிச்சம் அங்க பட்டு அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த ரிஃப்ளெக்டட் லைட்னால இங்க எல்லாம் பிரகாசம் ஆகிறது. அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டை எப்படி சொல்றோம்? சிதாபாசகா. ரிஃப்ளெக்டட் லைட்னா சிதாபாசா. அப்படி இல்லை. அதே போல மனசு சரீரம் எல்லாம் ஆக்டிவாக, லைவாக, எல்லா விதமான செயல்பாடுல ஈடுபடணும், ஆக்டிவாக இருக்கணும். அப்படின்னா அதற்கான சேத்தனத்துவம், ஏன்னா இது ஆக்டிவா இருக்காது, இது டக்குன்னு ஓடி போயிடாது. என்ன ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அடிக்கடி மாத்திரையில் நான் இங்க இல்லை அப்படின்னு அங்க போகாது. மைக்கு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எழுந்து சைட்ல ஓடி போயிடுவோம். என்னடா மைக் அதுவா போறது, இங்க ஏதோ இருக்கு. அப்ப இது எல்லாம் அச்சேதனம். அதே போலதான் இந்த சரீரமும் மனசும் அச்சேதனம். ஆனா அதெல்லாம் அச்சேதனமாக இருக்கா அப்படின்னா அச்சேதனமாக இருந்தும் அது சேத்தனமாக வேலை செய்கிறது. அப்போ இந்த சரீரம் மனசு எல்லாம், மனசு இருக்கிறதுனால எல்லாமே லைவா இருக்கிறது. ஏன் அப்படின்னா மனசு சூக்ஷ்ம சரீரத்திற்கு மட்டும் நுட்பமான என்ன சக்தி இருக்கிறது? எல்லாமல்ல எல்லாமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இதை நான் இப்போ திருப்பி சொல்லவே கூடாது. எப்பவோ ஆத்மா அனாத்மா விவேகத்தை படிச்சுட்டோம். என்னுடைய திருப்திக்காக நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். உங்களை இன்சல்ட் பண்ணல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியா? அப்போ அந்த மனசு, அந்த பிரதிபலிக்கக்கூடிய சிதாபாசகா, இது எல்லாவற்றையும் சேர்த்து இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை என்ன சொல்றோம்? பிரமாத்தான்னு சொல்றோம். யாருனால், யாரிடத்தில் இந்த பிரமாணம் வேலை செய்து யார் இந்த அறிவை அடையிறானோ அவன் பிரமாதா. அவனே தான் ஏதாவது ஆக்ஷன் பண்ணான்னா கர்த்தா, அனுபவிச்சான்னா போக்தா. புரியுறதா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும், பிரமாதா அப்படின்னு. அப்போ இந்த பிரமாணமானது எதனால வேலை செய்யறது? பிரமாணம்னா பிரத்யக்ஷ பிரமாணம், இந்திரியம். சிதாபாச மனசு, சிதாபாசம் இல்லாம இந்திரியம் வேலை செய்யுமா செய்யாதா? கேள்வி. எல்லாரும் ஒரே மாதிரி தலையாற்று. சில பேர் இப்படி தலையாற்று, ஏதாவது ஒண்ணுத்துல மாட்டோம். எப்படி தலையாட்டினா என்ன அர்த்தம்? ஓகே நாட் ஓகே. புரியுறதா? கண்டிப்பா சிதாபாசம் இல்லாம எந்த இந்திரியமும் பிரமாணம் வேலை செய்யாது. புரியுறதா? அப்போ பிரமாணம் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, பிரமாணம் அந்த அறிவை கொடுக்கறதுக்கு எதை சார்ந்து இருக்கிறது? பிரமாதாவை சார்ந்து இருக்கிறது. பிரமாதா என்ன? மனசு, சிதாபாச. சிதாபாச சொன்னாலே நேச்சுரலி மனசு இருக்கும், மனசுன்னு சொன்னாலே நேச்சுரலி சிதாபாசம் இருக்கும். சில இடத்துல மனசோடைய விஷயத்த டீட்டெயிலா பார்க்கும்போது சிதாபாசத்தை கொஞ்சம் பிரிச்சு சொல்லுவோம்.
அப்போ நான் சொன்னோம்னா என்னெல்லாம் இருக்குங்க? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். 5 விஷயத்தை சேர்த்து நம்ம சொல்றோம் நான். அதுல எது உண்மை, எது உண்மை போல அப்படிங்கறது நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம். 4 விஷயம் அனாத்மா, ஆத்மா ஒண்ணு, சைத்தன்யம் ஏகஹா சத்தியம் சச்சிதானந்த ரூபம் சிதாபாச சகித சர்வம் மித்யா. ஏன்னா எல்லாம் ஆத்ம சைத்தன்யத்தை சார்ந்து இருக்கிறது. சாட்சி அப்படிங்கிற விஷயம் படிச்சோம் நம்ம. ஆத்மா சாட்சி அப்படின்னு, சாட்சியை சார்ந்து இருக்கக்கூடியதாக இந்த மனசு உடம்புலாம் இருக்கிறது. இப்போ பிரமாத்தா அப்படின்னு சொல்றது எதனால பிரமாத்தா இருக்க முடியறது இல்லையா? சூரிய வெளிச்சம் இருந்தாதான் கண்ணாடியில நீங்க வெளிச்சம் வர முடியும். அப்போ சாட்சி சைத்தன்யம் என்ன பிரகாச தத்துவமாக இருக்கிறது. பிரகாசம்னா எல்லாவற்றையும் ஒளிர் செய்து எல்லாவற்றையும் செயல் செய்ய வைக்கிறது, ஆக்டிவா பண்ண வைக்கிறது. புரியுறதா? சூரிய வெளிச்சம் போல. இன்னும் ஃபர்தரா விசாரம் இருக்கிறது. அதை ப்ராப்பரா இப்ப இவரை அப்புறம் அவரை அப்புறம் அவளை இந்த ஊர்ல அப்படி பிரகாசிக்க வைக்கிறதுனா இல்லை. எல்லாம் ஒரே நேரத்துல அந்த பிரகாசமானது வியாபகமா இருக்கிறதுனால அந்தந்த ரிஃப்ளெக்டட் மீடியம் அது ரிசீவ் பண்றது, அவ்வளவுதான். ஸோ செய்யற மாதிரி இருந்து எதையும் செய்யாமல் இருக்கிறது. சூரியன் ஏதாவது செய்யறாரா? ஒன்றும் செய்ய. அவருடைய பிரகாசத்துல சாநித்திய மாத்திரேன எல்லாமே நடக்கிறது. அதே போல சைத்தன்யம் எல்லாம் வல்ல எல்லாமாக நீக்கமர நிறைந்து ஊடுருவி இருக்கக்கூடிய சைத்தன்யமானது ஆல் பர்வேசிவ் சர்வகத சர்வ வியாபி சைத்தன்யம் மனசுலையும் பிரதிபலிக்கிறது. இதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த பிரமாத்தாவுடைய எக்ஸிஸ்டன்ஸ், பிரமாத்தாவுடைய இருப்பு எதில் இருக்கிறது? பிரமாத்தா ஈஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? பிரமாத்தா ஈஸ் சொன்னோம்னா பிரமாத்தா ஈஸ் ஆத்மா சாட்சி. ஈஸ் கேபிட்டல்ல போட்டுக்கணும். ஈஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். அலை ஈஸ், அலை ஈஸ் என்ன? வாட்டர், ஜலம். பானை இஸ் விமன், கிளே. பாட் இஸ் கிளே. அந்த ஈஸுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்டன்ஸ். பானையோட இருப்பு, அலையோடைய இருப்பு எதை சார்ந்து இருக்கிறது? அலைக்கோ பானைக்கோ எது காரணமாக இருக்கிறது? புரியுறதா? அப்ப காரணமே காரியமாக தோன்றுகிறது அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா படிச்சுட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த பிரமாண ஜன்ய ஞானம் பிரமாணம் ஞானத்தை கொடுக்கிறது. அந்த பிரமாணமானது சாதாரணமான அனாத்மா விஷயத்திற்கு பிரமேயத்தோடைய அறிவை கொடுக்கிறது. ஆத்மா ஒரு பிரமேயம் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆத்மா அப்பிரமேயம். அந்த அப்பிரமேய ஆத்மாவை ஒளிர் செய்கின்ற அல்லது இத நான் அப்பிரமேய ஆத்மான்னு தெரிய வைக்கக்கூடிய விஷயமாக இந்த சப்த பிரமாணம் அமைகிறது. தெரிய வைக்கிறதுனா என்ன? ஒரு ஆப்ஜெக்டாக இல்லாம நான் என்ன தன்மையுடன் என்ன நேச்சருடன் இருக்கேனோ அது தெரியாம இருந்து ஏதோ ஒன்றாக நினைத்திருக்கிறேன். அந்த தவறான நினைப்பை நீக்கக்கூடிய விஷயமாக பிரமாணம் அமைகிறது. அப்ப என்ன பண்றது? ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த தவறாக புரிஞ்சுண்டு தவறாக வைத்திருக்கிறது, அந்த தவறான நோஷனை ரிமூவ் பண்றது சப்த பிரமாணத்துடைய ஸ்பெஷல் வேலை. அப்போ உபதேசம் என்ன நடக்கிறதுன்னா, கேட்கக்கூடிய சப்தம் அதோடைய அர்த்தம் புரியறதுனால ஐஎம் ஏதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் நீங்கி ஓ நான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் பிரமாணத்துடைய வேலை. அதனால பிரமாணமும் ஆத்மாவை பொறுத்த மட்டும், என்னுடைய ஸ்வரூபத்தை பொறுத்த மட்டும் பிரமாணமும் என்னை பற்றின அறிவை கொடுக்க முடியாதுன்னு சொல்றோம். ஏன்? என்ன கான்டெக்ட்ல? எப்படி கண்ணை ரூபத்தையும் வண்ணத்தையும் அறிவை கொடுத்ததோ, காது சத்தத்தோடைய அறிவை கொடுத்ததோ, அப்படி சப்த பிரமாணமானது ஆத்ம சைத்தன்யத்தோட அறிவு கொடுக்க முடியாது. ஏன்னா ஆத்மா சச்சிதானந்தா சர்வ பிரமாண அகோச்சரம். ஏன்? அது சித்த வஸ்து. அது எல்லா பிரமாத்தா பிரமாணம் பிரமேயத்திற்கு ஆதாரமாக, எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிளாக, சைத்தன்ய பிரின்சிபிளாக, அவேர்னஸ் பிரின்சிபிளாக இருக்கக்கூடிய விஷயம்
அப்படிப்பட்ட விஷயத்த நான் புரிஞ்சுக்கணும் சப்த அர்த்தத்தினால. அப்போ எல்லா பிரமேயம் பிரமாத்தா எல்லாம் எதை சார்ந்திருக்கிறது? ஆத்ம சைத்தன்யம் சாட்சியை சார்ந்திருக்கிறது. அதுதான் காரணமாக இருக்கிறது. அப்போ பிரமாத்தா பிரமாணம் இருக்கிறதுக்கே சாட்சி காரணமாக இருந்ததுன்னா எப்படி ஒரு பிரமாணமானது ஆத்மாவை காட்டி கொடுக்க முடியும்? அல்லது ஆத்மாவை எப்படி ரிவீல் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அடுத்த விஷயம் ஆரம்பத்தில் எப்படி சொன்னோம்? பிரமாணம் தான் அறிவை கொடுக்கறதுன்னு சொன்னோம். அந்த பிரமாணம் எப்படி அந்த அறிவு ஏற்படுறதுன்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த அறிவை அந்த பிரமாணமும் காட்டி கொடுக்க முடியாது. பிரமாணத்துடைய வேலை மிஸ்கன்செப்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கன்க்ளூஷனை ரிமூவ் பண்றது தான் ஒரே வேலை. இதை நீங்க ஆழமா நன்னா சிந்திச்சு அப்படியே இதை நன்னா புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் இதை ரிகன்சைல் பண்ணிட்டே வரணும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் இவ சொல்றது. அப்போ இங்க குரு என்ன பண்றாருன்னா, என்ன சிஷ்யா, நீ எப்படி வேணா நீ வாழலாம், உன்னுடைய பிராரப்தத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நீ லீட் பண்ற. கிரகஸ்தத்துல இருக்கலாம், வெறும் வானப்பிரஸ்தனாவே இருக்கலாம், இல்ல சன்னியாசியாக இருக்கலாம், எப்படி வேணா நீ லீட் பண்ற. ஆனா தொடர்ந்து இந்த சாஸ்திர விசாரம், சாஸ்திரத்துடைய தச்சிந்தனம் தற்கத்தனம்னு எது சொல்றோமோ அந்த விஷயம் தொடர்ந்து நீ இந்த பயிற்சியில இருக்கணும். அதுக்கப்புறம் இதற்கு பிரமாணம் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் கேட்டார், இவர் கேட்டார் அப்படின்னு எந்த பர்சனல் ஒப்பீனியனை ஃபாலோ பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பண்றக்கூடிய விஷயம் வெறும் சாஸ்திரம், அதோடைய சப்த அர்த்தம், அதை நிச்சயம் பண்ணி அதையே திருப்பி திருப்பி அதே முறையில் கேட்பது மூலியமாக இந்த விஷயத்தில் நீ தொடர்ந்து இந்த விஷயத்துல டச்சில் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா, ஃபர்தரா அந்த பிரமாணமானது பொதுவாக ஒரு பிரமேயத்தை ஒளி செய்கிறது, இல்யூமின் பண்றது. ஆனா அந்த பிரமாணமானது பிரமாத்தாவை சார்ந்திருக்கிறது. பிரமாத்தா இருக்கிறதுக்கு எது காரணம்? சாட்சி சைத்தன்யம். அப்போ சாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எது இருப்பு தத்துவமாக இருக்கிறதோ அது பிரமாத்தாவுடைய இருப்புக்கு காரணமாகவும், பிரமாணத்துடைய இருப்புடைய காரணமாகவும், பிரமேயத்துடைய இருப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ ஓசி சாட்சி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ஓசினா ஷார்ட் ஃபார்ம், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஆத்மா சாட்சி. அதனால என்ன ஆகிறது? பிரமாத்தா அல்லது சிதாபாசகா அல்லது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அது இருக்கிறதுனால பலவிதமான ஆப்ஜெக்டுடைய அறிவு பிரமேயம் ஏற்படுறது. புரியுறதா? அப்போ சாட்சி, பிரமாத்தா, பிரமாணம், பிரமேயம். இப்ப எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். அட்லீஸ்ட் எனக்கு திருப்தி ஆயிடுத்து, ஓரளவுக்கு புரியும்படியா உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது அப்படின்னு. ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை இப்போ சொன்னது, முன்னாடி சொன்னது, ஆரம்பத்துல சொன்னது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணிட்டு, அதனால என்ன சொல்றாருன்னா 534 வேத சாஸ்திர புராணானி, வேதம் சாஸ்திரம் புராணம் இதிஹாசம், அது வேத சாஸ்திர புராணானி அல்லது ஸ்ருதி ஸ்மிருதி, இது எல்லாம் என்ன பண்றது? இது எல்லாமே பிரமாணமாக இருக்கிறது. என்ன மாதிரி பிரமாணம்? பிரத்யக்ஷ, அனுமான, அர்த்தாபத்தி, அனுபலப்தி, உபமான, சப்த பிரமாணம். புரியுறதா? இப்ப ஏன் ஆரம்பத்துல இந்த இவ்வளோ டீட்டெயிலா படிச்சோன்னு? இந்த 6 பிரமாணமும் வேதம் அப்படின்னு சொல்லிட்டா, வேதம் எப்படிப்பட்டது? சப்த பிரமாணம். வேதம்ங்கிறது சப்த பிரமாணம். புரியுறதா? வேதம் அறிவை கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. சாஸ்திர, வேத சாஸ்திர, புராணம், இது எல்லாமே எனக்கு அறிவை கொடுக்கறது. வேதத்துல பலவிதமான விஷயத்தை கோட் பண்றது, ரீயூஸ் பண்ணும். புரியுறதா? கண்ணு மூக்கு காது கொடுக்கக்கூடிய அறிவை அங்க ரீகோட் பண்ணும், அது தப்பு இல்லை. ஆனா வேதத்துடைய யுனிக் பிரமாணம் என்ன அப்படின்னா, நான் பிரம்ம அஸ்மி, அகம் பிரம்ம அஸ்மி, அந்த அறிவை கொடுக்கக்கூடிய பிரமாணமாக வேத சாஸ்திர புராணானி, இது எல்லாம் சேர்ந்து இந்த 6 பிரமாணமும் சேர்ந்து என்ன பண்றதா? சகல பூதானி அபி, முக்கியமாக முதல் 5 சப்த பிரமாணத்தை தவிர சகல பூதானி அபி, எல்லா விதமான பூதங்கள் அல்லது எனி ஆப்ஜெக்ட், பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எனி ஆப்ஜெக்டோடைய அறிவை கொடுக்கறது. அப்போ இந்த 5 6 சேர்த்தோம்னா, வேதத்தையும் சேர்த்தோம்னா, இந்த 6 பிரமாணமானது அறிவை கொடுக்கணும்னா அர்த்தவந்தி பவந்தி,
இந்த அறிவானது எப்படி இயலும்? அறிவுக்கு இன்னொரு அழகான வார்த்தை இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் கன்ஃபியூஸ் பண்ணலாம். பிரமாதா, பிரமாணம், பிரமேயம், பிரமா. அம்மா முடியலையே அப்படி சொல்லக்கூடாது. பிரமா அப்படின்னா என்ன? பிரமா அப்படின்னா நாலேஜ். மா மா அப்படின்னா மாதா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. மா அப்படிங்கிறதுக்கு சொல்லுக்கு அறிவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரே ஒரு அறிவு தான் அதுக்கு பாசிபிள். என்னது? நாலேஜ், அறிவு. அப்போ பிரமாதா பிரமாணத்தை பயன்படுத்தி பிரமேயத்துடைய பிரமாவை ரிசீவ் பண்றான். எங்காத்து பக்கத்துல பிரேமான்னு ஒருத்தர் இருக்கா, அந்த பிரேமா இல்ல பிரமா. புரியுறதா? அர்த்தவந்தி பவந்தி, இது எல்லாம் அதோடைய ஃபங்க்ஷனிங். அந்த அறிவு ஏற்படுறது எதனால? ஏன. எதனால ஏற்படுறது? ஏன. ஏன அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னால மட்டுமே, அல்லது சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபம் இருந்தாதான், அந்த சேத்தன தத்துவம், எக்ஸிஸ்டன்ஸ் தத்துவம், இருப்பு தத்துவம் இருந்தாதான் இல்லையா எல்லா விதமான வேத சாஸ்திர புராணானி சகல பூத்தானி அப்படி எல்லாற்றுடைய அறிவானது ஏற்படும். அப்படி இருக்கிற பட்சத்துல தம் கிம்னு விக்னாதாரம் பிரகாஷயேத். அப்படி இருக்கக்கூடிய ஏன அந்த சாட்சி சைத்தன்யமானதுனாலதான் எல்லா விதமான பிரமாணம், எல்லா விதமான பொருளுடைய அனுபவம், அறிவு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சாட்சியை எந்த பிரமாணம் ஒளிர் செய்ய முடியும்? அல்ல, அப்படிப்பட்ட சாட்சியோடைய அறிவை எந்த பிரமாணம் கொடுக்க முடியும்? பியூட்டிஃபுல்லா இல்ல? என்ஜாய் பண்ண முடியறதா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எந்த பிரமாணத்தினால அந்த அறிவை கொடுக்க முடியும்? எல்லா பிரமாணத்திற்கு ஆதார அதிஷ்டானமாக சத்தாக சித்தாக இருக்கக்கூடிய சாட்சி அதோடைய அறிவு எந்த பிரமாணம் கொடுக்க முடியும்? நாட் பாசிபிள். இப்போ நீங்க இதை ரிகன்சைல் பண்ணணும். பிரமாணத்துடைய ஃபங்க்ஷன் எப்படி எனக்கு ஆத்ம ஞானம் ஏற்படுறதுங்கிறத பார்த்தோம். தவறான புரிஞ்ச விஷயத்த ரிமூவ் பண்றக்கூடிய ஃபங்க்ஷனிங்ல இருக்கிறது. இப்போ புதுசா அறிவு ஏற்படல, இது ஒரு லாஜிக்கே போதும். புதுசா வெளியில ஒரு அறிவு இல்லை, தனியா ஒரு அறிவு காட்டி கொடுக்க முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்லாம் நீக்கிறது. அப்போ மிஞ்சி இருக்கிறது என்னது? நான் மட்டும்தான். மிஸ்கன்செப்ஷன் ரிமூவ் ஆயிடுத்துன்னா இருக்கிறது எப்படி நான் இருக்கேனோ அது ஸ்வத சித்தம், சொப்பிரகாசம். நான் நானாக, நான் எதுவாக இருக்கேனோ அது நேச்சுரலா இருக்கிறது இருக்கிறபடி தெரியும். புரியுறதா? அர்த்தவந்தி பவந்தி கிம்னு விக்னாதாரம். எப்படி அப்படிப்பட்ட விஷயம் அந்த ஆத்மா சாட்சியை எந்த பிரமாணம் பிரகாசிக்க வைக்க முடியும்? அப்போ சர்வ பிரமாண அகோச்சரம். கோச்சரம்னா கிரகிக்கிறது, அகோச்சரம்னா எந்த பிரமாணத்தினாலையும் கிரகிக்க முடியாது, அல்லது எந்த பிரமாணத்தினாலையும் காட்டி கொடுக்க முடியாது. லைட் அடிச்சோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் தெரியறது, நமக்கு லைட்னால ஒரு ஆப்ஜெக்ட் பிரகாசிக்கப்படுகிறது. ஆனா இங்க எப்படி? எந்த பிரமாணத்தினாலையும் சாட்சியை என்ன ரிவீல் பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்கிறது? ஐ ஆம் த சோ அண்ட் சோ, ஐ ஆம் த பாடி, ஐ ஆம் த சோ அண்ட் சோ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தப்பாக இருக்கிறது. பிரமாணம், சப்த பிரமாணம் மூலியமா எல்லா விதமான மிஸ்கன்செப்ஷன் ரிமூவல் தான் ஞான யோகம். புரியுறதா? சிரவணத்துல நிவர்த்தி ஆகிறது என்னது? ரிமூவ் ஆகிறது என்னது? அஜ்ஞானம். மனனத்துல என்ன ஆகிறது? இருக்கிற சம்சயம் நிவர்த்திகி, ரிமூவ் ஆகிறது, டவுட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறது. கடைசியா நிதித்தியாசனத்துல ஏற்படுறது என்னது? சிரவணத்துல ஏற்பட்ட ஞானமானது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விபரீத பாவனா நிவர்த்திகி. என்டையர் நாலேஜ் என்ன அப்படின்னா ஞான பிராப்தி இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞான நிவர்த்திகி, சம்சய நிவர்த்திகி, விபரீத பாவனா நிவர்த்திகி. புதுசா எந்த அறிவும் நமக்கு கொடுக்கல, கொடுக்க முடியாது.
அப்ப ஞான உற்பத்திங்கிறது என்னதுங்கிறது எப்படி சொல்றார். என்னது ஞாபகம் வச்சுக்கோ சிஷ்யா, இதுதான் விஷயம். நீ அஜ்ஞான காலத்திலும் பாடுபட்டு இருக்கும் போதும், துக்கத்துல துயரத்துல இருக்கும் போதும், ஞானத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதும், ஞானத்திற்கு பிறகும் நீ யார், நான் யார், யாரா இருக்க முடியும்? நானு ஆத்மா சச்சிதானந்தா. தெரியாம இருந்தேன், தெரிஞ்சுட்டேன், அவ்வளவுதான். அப்போ ஃபைனலா என்ன ஆகும்? ஓ சே அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, எப்போ அதை சொல்லுவோம்? எப்போ சொல்லுவோம்? ஆடாடா தப்பா நினைச்சிட்டேன், ஓ ஓகே ஓகே, அவ்வளவுதான் ஜர்னி. மோட்சம்னா என்ன? ஓ சே, இதுக்காகவே இவ்வளவு பாடுபட்டேன், இவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன்னு நம்ம மேல கொஞ்சம் வெக்கப்படுவோம். ஐய, வெளியில சொல்லக்கூடாது, பெரிய தப்பு பண்ணி இப்பதான் சரியா இருக்கு, வெளியில சொல்லாத. தட் இஸ் ஹவ் இட் இஸ். அப்படிப்பட்ட அறிவு சிஷ்யா இது. அதனால இந்த விஷயம், இப்போ இந்த பிரமாணம் எப்படி அறிவு ஏற்படுறது, இந்த பிரமாணத்துடைய விஷயம் என்ன அப்படின்னு ரிலேட்டிவாக சரீர லெவல்ல என்ன ஞானேந்திரியம் பார்த்தோம், அது பிரபஞ்சத்துடைய வியாவகாரிக்கத்துடைய அறிவை கொடுக்கறது. அதே மாதிரி எது சத்தியமோ, எது பாரமார்த்திகமோ, எது எந்த பிரமாணத்தினாலேயும் அறிவை கொடுக்க முடியாதோ அந்த அறிவை எப்படி ஏற்பட முடியும், எப்படி அது பாசிபிள்ங்கிறது பார்த்துட்டோம். அதனால பிரமாணம், அதனால நம்ம படிக்கக்கூடிய விஷயம் என்னது? அறிவு கொடுக்கக்கூடிய கருவி. அதனால என்ன, தத்துவமசி அப்படின்னு சொன்னா ஓ நமஸ்காரம் வரேன், அவ்வளவுதான். இங்க ஒரு உபனிஷத் சொல்றது, ஒரு குதிரையில ஏறி இந்த காலை தூக்கி அந்த பக்கம் போடக்கூடிய க்ஷண நேரம். ராஜாலாம் பார்த்திருக்கலாம், எவ்வளோ வீரர்கள்லாம், அதுவும் யுத்த கோஷம் வந்துருதுன்னா அப்படி 1 செகண்ட்ல இந்த காலில் போயிடும். எவ்வளோ டைம் ஆகுமோ அவ்வளோதானா ஞானம். ஞானம் வரணும், இவ்வளோ நாள் போகணும், இன்னும் எவ்வளோ கிளாஸ் போகணுமோ, கொரோனா வேற இருக்கு, எப்படி வருது, எப்படி போறது? ஞானம் இவ்வளோதான். அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் படிக்க வேண்டியிருக்கு, இவ்வளோ ஸ்லோக மந்திரங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்கு, இவ்வளோ விசாரம் பண்ண வேண்டியிருக்கு? அஜ்ஞான நிவர்த்தி, சம்சய நிவர்த்தி. இந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய உபதேசத்திற்கு பாத்திரமாகணும். கர்ம யோகா, உபாசன யோகா, எல்லா விதமான மல நிவர்த்தி, விக்ஷேப நிவர்த்தி. கர்மயோகத்தினால என்ன, மனசுல என்னெல்லாம் ராக துவேஷ காம குரோதாதிகள் இருக்கிறதோ இது எல்லாமே நான் யாராக இருக்கிறேனோ அதை தெரியறதுக்கான தடையாக இருக்கிறது. அலைப்பாய்கின்ற மனசு ஞானத்திற்கு பாத்திரமாகாது. அந்த அலைப்பாய்கிற மனசை தியானத்தினால கொஞ்சம் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். ஒரேடியா மனசு அப்படியே நிலைச்சு நிக்கிறது அதுவும் இல்லை, ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்றக்கூடிய சக்தி அதுக்கு கொடுக்குறோம். அதனால என்ன, 1 hour இப்படி கேட்க முடியாது. குழந்தைகள் சத்தம் போட்டாலும், விளையாடினாலும், குதிச்சாலும், என்ன மணி அடிச்சாலும் இங்கேயே காதும் கண்ணும் இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சமாதானத்துல இருக்க முடியாது. சில பேர்லாம் எக்ஸ்ட்ரீம், பின்னாடி யாராவது பேசினா அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ள வருவா. ரொம்ப கஷ்டம், எடுக்கிறவாளுக்கும் ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், இங்க பாக்குறீங்களா, அப்படிலாம் நம்ம இல்லை. புரியுறதப்போ? அதனால தியானம், மனசு ஒரு இடத்துல கான்சென்ட்ரேஷன் வரணும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு சாதனை பண்ணும் போதும், ஒரு பயிற்சி பண்ணும் போதும், ஒரு க்ஷணமும், அது ஞானத்திற்கு முன்பா இருந்தாலும் ஞானத்திற்கு பிறகா இருந்தாலும், இந்த மனசு எதை பிரதிபோத விதித்தம் மதம், ஒரு எண்ணமும் எதனால ஏற்படுறது? அந்த எண்ணத்தை பிரகாசிக்கக்கூடிய விஷயம் என்ன? நான் அந்த சைத்தன்யமாக இருக்கு. ஓ, இப்போ டின்னருடைய எண்ணம் வருதா? அந்த டின்னருங்கிற தாட் எப்படி வந்தது? யார் அதற்கு, யார் அதை ஒளிர் செய்கிறா, யார் அதற்குடைய அவேர்னஸா இருக்கா? நான் தான். அப்ப எனக்கு டின்னருங்கிறது doesn't make sense. அதனால நீங்க இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, நல்லா சாப்பிடுங்க. புரியுறதா எப்படி நிதித்தியாசனம் ஏற்படுறதுன்னு?
அன்னைக்கு சாம்பார் படி சொன்னேன், இன்னைக்கு என்னத்தை வச்சு சொல்றேன்? இருக்கிற ஒரே வஸ்துவை எங்க கிரகிக்க முடியாது, எங்க புரிஞ்சிக்க முடியாது. புரியறதா? இதுதான் இந்த ஜர்னி. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா 535 ஏஷஸ்வயம் ஜோதி ஏஷஸ்வயம் ஜோதிரனந்த சக்தி ஆத்மா பிரமேய சகலானுபூதி யமேவ விஜ்ஞாய விமுக்த பந்தஹ ஜயத்யயம் பிரம்ம விதுத்தமோத்தமஹ ஏஷஹா. இத்தனை நேரம் யாரை பத்தி மூச்சை பிடிச்சுண்டு பேசினோமோ, ஏஷஹா யாரை பத்தி பேசினோம்? சாட்சி சைத்தன்யா, ஆத்ம சைத்தன்யா. அந்த ஆத்மாவானது ஸ்வயம் ஜோதிஹி. ஸ்வயம் ஜோதினா செல்ஃப் ரிவீலிங், சொப்பிரகாசம், தன்னைத்தானே அதுவே வெளிப்படுத்தி கொள்கிறது. கரெக்டா? அதுக்கு தான் அந்த தாட்டோட எக்ஸாம்பிள். எண்ணம் வருதுங்கிறது தெரிஞ்சதுனாலே ஃபேன் சுத்தினா என்ன இருக்கு? கரண்ட் இருக்கு சொல்றோம் இல்லையா? எப்படி கரண்ட் தெரிஞ்சுதா கண்ணுக்கு? நேச்சுரலா அது தெரியறது, அது மாதிரி நேச்சுரல் ரிவீல் ஆகிறது. அதே எக்ஸாம்பிள் மாதிரி ஆத்மா அப்படின்னு சொன்னோம்னா மனசு, புத்தி, உடம்பு எல்லாம் வேலை செய்யறதுங்கிறது சொன்னோமே, ஆனால் என்ன ஆகிறது? அது செல்ஃப் ரிவீலிங். அப்போ ஆத்ம அனுபவம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தியானத்துல போய் நான் பிடிச்சிடுவேன் ஆத்மாவை, இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன்லாம் இருக்கு. எல்லாமே நான் படிச்சுட்டேன், இப்போ ஆத்ம அனுபவத்துக்காக இருக்கேன், எனக்கு ஆத்ம அனுபவம் ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்றது எவ்வளோ அப்சர்டா இருக்கு. நீங்களே அது என்னது இப்படி சொல்றேன்? எப்படி ஆத்ம அனுபவம் ஏற்படும்? எல்லா அனுபவத்தையும் பிரகாசிக்க வைக்கக்கூடிய தத்துவமாக, எல்லா அனுபவத்துக்கும் அது ஆதாரமாக, சத்தாக, சித்தாக, இது இல்லைன்னா அனுபவமே கிடையாது. அப்ப எப்படி அதை அனுபவிக்க முடியும்? புரியறதா? அதனால ஆத்ம அனுபவம் எப்படி இருக்கிறது? பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வியாவ்ருத்தாஸ்வனுவர்த்தமான அஹமித்யந்த ஸ்புரந்தம் சதா. அகம் இதி சதா ஸ்புரந்தः. அகம் அகம் அகம், நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கிறது எதை சொல்றோம்? நான்னு எதை கூறுகிறோம்? உடம்பு மனசு நினைச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்றது சைத்தன்யம் தான் நான் சொல்ல முடியும். இல்ல சைத்தன்யத்தை தான் நான், ஏன்னா என்னுடைய நேச்சர் அது. அது மேல நான் இந்த மனசு, நான் இந்த சரீரம் அப்படின்னு ஆரோபித்தம் தவறாக ஏற்பட்டிருக்கிறது. அது நீங்கின பிறகு நான்கிற சப்தத்திற்கு ஏக அர்த்தஹா, அது சைத்தன்யம். சதா ஏஷஹா ஸ்வயம் ஜோதிஹி சகல அனுபூதிஹி. சகல அனுபூதிஹி, அனுபூதினா இங்க என்ன அர்த்தம்? அனுபவம்னு ஒரு அர்த்தம். எல்லா விதமான அனுபவத்தையும் அந்த எக்ஸ்பீரியன்சர் இன் கோட்ஸ், சில இடத்துல கோட்ஸ் போட்டு அண்டர்லைன் பண்ணும். எக்ஸ்பீரியன்சர் அனுபவிக்கின்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அனுபவத்திற்கு எது சத்தாக சித்தாக இருக்கிறதோ அந்த எக்ஸ்பீரியன்சர் அஜ்ஞான காலே அப்பி, அஜ்ஞான காலத்திலும், அஜ்ஞான காலத்துல நான் இந்த மனசு நான் தான் செஞ்சேன், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு ஒரு அஜ்ஞானி சொன்னான்னா அந்த இடத்துல பிரமாத்தாவை குறிக்கிறான். புரியுறதா? அந்த பிரமாத்தாவும் இருக்கிறதுக்கு காரணம் சாட்சி. அவன் அஜ்ஞானத்துல சாட்சியை தான் பிரமாத்தா என்று குறிப்பிட்டு இருக்கான். ஞானி என்ன பண்ணுவான்? இந்த பிரமாத்தா, அந்த பிரமாத்தாவுடைய சத்தாக சித்தாக நான் இருக்கின்றேன், சாட்சி அகம் அப்படின்னு தெரியாது. அதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா. இந்த ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தால நான் எப்படி இருக்கின்றேன்? இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றக்கூடியவனாக இருக்கின்றேன். சொப்பனத்துல சொப்பன பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றவனாக இருக்கின்றேன். புரியுறதா? அல்லது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்றேன். ஜாகிரத அவஸ்தால, விழிப்பு நிலையில, வேக்கிங் ஸ்டேட்ல இந்த பிரபஞ்சத்திற்கு சாட்சியாக இருக்கேன். அதே சாட்சி சொப்ன பிரபஞ்சத்திற்கு சாட்சியாக இருக்கின்றேன்.
அதே சாட்சி இரண்டு பிரபஞ்சமும் மனசு உடம்பு இந்திரியம் எல்லாம் ஒடுங்கிய நிலை டீப் ஸ்லீப்லையும் நான் சாட்சியாக இருக்கின்றேன். அதனால என்னால ஜாகிரத அவஸ்தாவையும் சொப்பன அவஸ்தாவையும் சுஷுப்தி அவஸ்தாவையும் மூணுத்தையும் ரிப்போர்ட் பண்ண முடியுது. நான் வெறும் சொப்னத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸர்னா இங்க வந்து சொல்லவே முடியாது என்னால. இந்த உலகத்தோடைய விஷயம் அங்க வராது. I am the witness principle of all the three states. புரியுறதா? இதுதான் விஷயம். அதனால சகல அனுபூதி, எல்லா அவஸ்தாலையும் எல்லா அனுபவத்திலையும் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் தான் நானு. ஆத்ம பிரம்ம அனுபவம் தனியாக தேவையில்லை. நிறைய சித்தாந்தத்துல பிரம்மானுபவம் ஆத்மானுபவம்னு ஒரு தனி ஒரு இதுவே இருக்கு. அது தப்பு, அது தவறு. அது அனுபவம்னு தனியா தேவையில்லை. என்ன சைத்தன்யம், சைத்தன்யத்தினாலதான் அனுபவம் ஏற்படுறது. அப்போ இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்கை நிவர்த்தி ஆகிறது தான் விஷயம். அப்போ எப்படிப்பட்ட விஷயம்? அனந்த சக்தி ஆத்மா. ஆத்மா எப்படிப்பட்ட இருக்கிறது? அனந்த சக்தி. எது அனந்த சக்தி? அனந்தன்னா இன்ஃபைனைட் பவர் சொல்லுவோம். சக்தி அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்? ஏகம் சத் விப்ராஹா வதந்தி. விப்ராஹானா பலதாக காட்சி அளிக்கக்கூடிய ஒன்று. பலதாக தோன்றணும்னா எப்படிப்பட்ட சக்தியாக இருக்கிறது இல்லையா? அந்த மாயா சக்தியாக ஆத்மா. அப்போ எல்லாவற்றுக்கும் எல்லா தோற்றத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி யாரிடத்தில் இருக்கிறது? சக்திவான் ஒரு இடத்தில் இருக்கணும். இந்த எல்லா தோற்றத்திற்கும் எது காரணமாக இருக்கிறதோ மாயா காரண அல்லது மாயா அதிஷ்டான சத் சித்தாக அந்த ஆத்ம சைத்தன்யம் அளவற்றதாக இருக்கிறது. எதற்கும் உட்படாத இருக்கிறது. அப்பிரமேயா. அப்பிரமேயம்னா பார்த்துட்டோம். அது எப்படி இருக்கிறது? ஒரு ஆப்ஜெக்டாகவோ ஒரு விஷயம், ஒரு எனக்கு வேறாக ஒரு விஷயத்தை பொருட்படுத்த விஷயமாகவோ இல்லை. அப்பிரமேயம். சர்வ பிரமாண அகோச்சரம், சர்வ இந்திரிய அகோச்சரம். கடஹா பானை, பட்டஹா துணி, இது எல்லாவற்றுடைய ஞானமானது பிரமேய ஞானம். ஆத்ம ஞானம் அப்பிரமேய ஞானம். ஏன்னா இது கடஹா அப்படின்னு சொன்னா, பாட் அப்படின்னு சொன்னா பாட் கான்சியஸ்னஸ், டேபிள் சொன்னா டேபிள் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் ஆக நான் இருக்கின்றேன். அதனால அது அப்பிரமேயம். அதனால என்ன ஆயிடுறது? எதற்கும் உட்படாத, எந்த லிமிட்டேஷனும் இல்லாத ஸ்வரூபமாக நான் இருப்பதனால் எல்லாவற்றிலிருந்து நான் விடுபட்டு இருக்கின்றேன். எதையும் என்ன பாதிக்க முடியாது. இந்த டேபிளை உடைச்சா கான்சியஸ்னஸுக்கு என்ன ஆகும்? உடைஞ்ச டேபிள் கான்சியஸ்னஸ். அதை பொடி ஆக்கிட்டோம்னா பொடி டேபிள் கான்சியஸ்னஸ். அதை பத்தி எரிஞ்சிட்டோம்னா பஸ்மஹா கான்சியஸ்னஸ். தண்ணியில கரைச்சிட்டோம்னா தண்ணி கான்சியஸ்னஸ். சத்து சித்து சத்து சித்து இருந்துட்டே இருக்கிறது. எப்படி என்ன யாரு பாதிக்க முடியும்? அது மோட்சம். என்ன போய் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னா நீ என்ன நான்கிற விஷயத்திற்கு ஏதோ நினைச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். புரியுறதா? அதனால எமேவ விஜ்ஞாய எம் ஆத்மனஹா விஜ்ஞாய. அப்படிப்பட்ட ஆத்மா நான் என்று உணர்ந்து விட்டால், தெரிஞ்சு விட்டால், புரிஞ்சுண்டாலும் புரிஞ்சுண்டா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேனே, அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுனால் விமுக்த பந்தஹா பவதி. எல்லா விதமான பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். அப்படி விடுபட்டவன் அயம் பிரம்மவித்து. இந்த பிரம்மவித்து, இந்த பிரம்மன் அல்லது எவன் பிரம்மத்தை உணர்ந்த இருக்கிறானோ அவன் ஜெயதிஹி உத்தமோத்தமஹா. உத்தம உத்தமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனே மகாத்மா. யாரு மகாத்மா? நிறைய பேரு அவளுக்கு வந்து கேட்கிறா. நிறைய பேரு ஒரே கூட்டம் இவ்வளவுலாம் பண்றார். மகான் வியாவகாரிக்கத்துல கரெக்ட். உண்மையான மகாத்மா யாரு? தான் மகா ஆத்ம சைத்தன்யம்னு உணர்ந்தவன் மகாத்மா. இப்ப நாமெல்லாம் யாரு? மகாத்மா மாதிரிதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் தைரியமா சொல்லலாம், மகாத்மா சொல்லலாம்.
நான் யாருன்னு கேட்டா உங்களால விசாரம் பண்ணிட்டு இதுதான் நானுன்னு கிளியரா சொல்ல முடியும். அது நேச்சுரலா ஆகிறதுக்கு இந்த பயிற்சி எவ்வளவு நாள் கேட்கணுமோ கேட்டுட்டு இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். என்ன, நிறைய தியாகம் பண்ணணும், கஷ்டப்பட்டு வரணும், டைம் கொடுக்கணும், ஏக்கப்பக்க புடுங்கெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். வந்தா ஓ வேற வழி இல்லை. நான் சொல்லல இது. அயம் பிரம்மவித்து ஜெயதி. ஜெயதி ஜெயத்தின்னா என்ன அர்த்தம்? அவனே வெற்றி கண்டவன், விக்டோரியஸ். அவன் அவன் எல்லா ஜெயத்தினா குளோரியை குறிக்கிறது, வெற்றியை குறிக்கிறது. எப்படிப்பட்ட வெற்றி? இந்த மனுஷ ஜென்மா எதற்காக எடுத்திருக்கிறானோ அந்த வெற்றியை கண்டவன். அப்படின்னா என்ன? இனிமே அடைய வேண்டியதோ, இனிமே தேடுவதோ சர்வ புருஷார்த்த பிராப்தி. ஆத்மாக்கு ஏது புருஷார்த்தம், ஆத்மாக்கு ஏது லட்சியம், அப்படி அவன் புரிஞ்சு கொண்டவன். அயம் பிரம்மவித்து ஜெயதிகி உத்தம உத்தமஹா. உத்தமோத்தமஹா, எல்லா உத்தமர்களும் ரிலேட்டிவாக யார் இவர் மகான் அவர் மகான்னு சொல்றோமே, எல்லா உத்தமர்களிலும் இவன் உத்தமன். நம்ம என்ன பண்ணணும்? எல்லா உத்தமர்களிலும் நான் உத்தமன். நான் சொன்னா உடம்ப மனசை வச்சு சொல்ல முடியாது. பக்கத்திலே நம்மளுடைய குண்டா சக்தியா மூஞ்சில குத்துற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அப்படி போட்டாலே ஆகாது. ஸ்வரூப ஞானேன உத்தமோத்தமஹா அகம் அப்படின்னு சொல்றது. அப்போ எப்படி இந்த ஜெயதி, இந்த ஞானத்துடைய பலன் என்ன? அந்த மாதிரி ஞானம் எனக்கு வந்துருத்துன்னா எப்படி எல்லாம் என்னால் இருக்க முடியும்? யாராவது என்ன திட்டினா, யாராவது என்ன கல்லெடுத்து அடிச்சா, செருப்பால் அடிச்சா, இதெல்லாம் ஏதாவது இருக்குமா? எப்படி, எப்படிப்பட்ட துன்பம் துயரம்லாம் எப்படி ஏற்படும்? இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.